இதலோடு இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோசுவா 3 அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. இன்றைக்கி மேன்மைப்படுவது அல்லது மேன்மையாக இருப்பது அல்லது ஒரு மேன்மை வருவது சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் விரும்புகிறதான ஒரு காரியம். நாம் மேன்மைப்பட வேண்டாம் என்று யாருமே விரும்புகிறதில்லை. எல்லாருமே மேன்மையை விரும்புகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்போ இன்றைக்கு மேன்மைகள் பல கோணங்களில் வருகிறது. மனிதனும் மனிதனை மேன்மைப்படுத்துவான், தேவனும் மனிதனை மேன்மைப்படுத்துவார். ஆனால் மனிதனை மேன்மைப்படுத்துவது ஒரு தற்காலிகமானது. உதாரணமாக நான் எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கும்போது, அகாசியர் ராஜா 120 நாடுகளை அரசாளுகிறதான ராஜா தன்னுடைய அவையில் இருக்கிறதான ஆமானை பார்த்து கேட்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அந்த ஆமான் சொல்கிறான், ராஜா கனம் பண்ணுகிறதான அந்த கனம் மிகவும் மேன்மையானது, மிகவும் ஆச்சரியமானது. நீர் 127 நாடுகளை அரசாளக்கூடியதான ஒரு பேரரசர் ஆகினாலே உம்முடைய கனம் சாதாரணமாய் காணப்படக்கூடாது. நீர் கனம் பண்ணுகிற கனம் அது மேன்மையாக இருக்கிறபடினாலே உம்முடைய ராஜாவுடைய வஸ்திரம் அந்த மனிதன், நீர் கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு அணிவிக்க வேண்டும். உம்முடைய கிரீடத்தை அவன் தலையின் மேலே வைக்க வேண்டும். உம்முடைய குதிரையின் மேலே அவனை ஏற்ற வேண்டும். உம்முடைய பிரதானிகளில் மிக பிரதானமான ஒரு மனிதன் அந்த நீர் கனம் பண்ணுகிற மனுஷனை தெருவாக அழைத்து கொண்டு போய் ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று பறை அறிவிக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். அப்பொழுது ராஜா சொல்கிறாரு, நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறாதபடி அதோ வாசல் இருக்கிறதான மொர்தெகாய்க்கு செய் என்பதாக. உடனே ஆமான் மொர்தெகாயை அழைத்து அவனை நன்றாக குளிப்பாட்டி ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு உடுப்பித்து ராஜ கிரீடத்தை அவன் தலைக்கு மேலே வைத்து ராஜாவுடைய குதிரையின் மேலே அவனை ஏற்றி இந்த ஆமான் தெருவாக மொர்தெகாயை அழைத்து கொண்டு போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு விதமாய் செய்யப்படும். பாருங்கள், ஒரு வாசலில் உட்கார்ந்து வாசல் காக்கிறதான ஒரு மனிதனை ராஜா கனமண நினைத்த போது அவருடைய வஸ்திரத்தையே இவருக்கு உடுத்து வைத்தார், அவருடைய கிரீடத்தை கொடுத்தார், அவருடைய குதிரையை அவனுக்கு கொடுத்தார். ஆகையினாலே ராஜா கனமண விரும்புகிற மனுஷனுக்கு விதமாய் செய்யப்படும், நீங்கள் எல்லாம் கனத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று பறை அறிவித்தான். அது முடிந்த பிற்பாடு ஆமான் தன்னுடைய வீட்டுக்கு போனால் மொர்தெகாய் தன்னுடைய பழைய வேலைக்கு அந்த வாசல் காக்கிறதுக்கு போய் உட்கார்ந்தான் என்று வாசிக்கிறோம். அப்படியானா ராஜா கனம் பண்ணுகிறதான அந்த கனம் ஏதோ சில மணித்துளிகள் மாத்திரம்தான் இருக்குமே ஒழிய அது மேன்மையாய் காணப்படாது. ஆனால் தேவன் ஒரு மனிதனை கனம் பண்ணும்போது மொர்தெகாய் ஆண்டவர் கனம் பண்ணார். நாம் அந்த பகுதிக்கு நேராக இன்றைக்கு போகவில்லை. ஆனால் யோசுவாவை ஆண்டவர் கனம் பண்ணார். கனம் பண்ணும்போது கனம் பண்ணுவதற்கு இந்த யோசுவாவில் காணப்பட்ட தகுதி என்னன்னு சொன்னால், யாத்திராகமும் 33 அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது நாம் அங்கே சொல்லப்பட்டுகிறது 11ஆம் வசனத்தில், யோசுவா என்கிறதான வாலிபன் கூடாரத்தை விட்டு அவன் விலகாமல் இருந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த 11ஆம் வசனத்தின் முற்பகுதியில் வாசிக்கும்போது கர்த்தர் மோசையோட ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு பேசினார். பேசி முடிந்த பிற்பாடு மோசே கூடாரத்தை விட்டு பாளையத்துக்கு போவான். ஆனால் அந்த வாலிபன், யோசுவா என்கிற வாலிபன் கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான் என்று எந்த கூடாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களான்னா, மோசே ஒரு கூடாரத்தை போட்டு அதுக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். ஆண்டவர் வந்து பேசுகிறதான ஒரு கூடாரம்,
அல்லது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லும்போது 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து நான் உன்னோட கூட பேசுவேன் என்று சொன்னார். அப்படியானா ஆண்டவர் தங்கி இருக்கிறதான அல்லது ஆண்டவர் பேசுகிறதான ஒரு இடம், ஆண்டவருடைய வாசஸ்தலம், ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம் மோசேயை பார்த்து அப்படி தான் சொன்னார். நான் இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் ஒரு கூடாரத்தை எனக்கு அமையும் என்பதாக. அப்படியான ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதான ஒரு வாசஸ்தலம், ஆண்டவர் ஜனங்களோடு பேசுகிறதான ஒரு இடம், அல்லது ஆண்டவர் தங்கி இருக்கிறதான ஒரு வாசஸ்தலம். இந்த யோசுவா ஆண்டோடைய வாசஸ்தலத்தை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமற் காணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். என் வாலிபனாய் காணப்பட்டான், ஆனால் ஆண்டுடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறதான ஒரு அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. 84 சங்கீதத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிற 1000 நாளை பார்க்கிறோம், உம்முடைய கூடாரத்தின் வாசற்படியில் தரித்திருக்கிற ஒரு நாள் நல்லது என்பதாக. இப்போ ஆண்டுடைய வாசஸ்தலத்தில் ஆண்டவர் தங்கியிருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறதான ஆண்டோடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற அனுபவம் இந்த யோசுவாவுக்கு காணப்பட்டது. ரெண்டாவதாக யோசுவா 1:5 வாசிக்கிறோம். 5, 7, 8 ஆகிய வசனங்கள் வாசிக்கும்போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறவனாக, நியாயப்பிரமாணத்தை வாயினால் உச்சரிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். நியாயப்பிரமாணம் ஆண்டோடைய வேத வசனத்தை குறிக்கிறது. மோசே கொண்டு ஆண்டவர் சொன்னதான நியாயப்பிரமாணம், கற்பனைகள், கட்டளைகள், இப்படி இவைகள் யோசுவோட வாயில் உச்சரித்து கொண்டு இருந்தான். அவைகளை அவன் வாயினாலே சொல்லுகிறவனாக, அதன்படி செய்கிறவனாக, ஆண்டுடைய கற்பனைகளின்படி செய்கிறவனாக அவன் இருந்தான் என்று வாசிக்கிறோம். நீ எஸ்ராவின் புத்தகம் வாசிக்கும்போது எஸ்ராவில் வாசிக்கிறோம் 7:10 எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளவும் அதன்படி செய்யவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இது யோசுவோட வாழ்க்கையில் அப்படி தான். ஆண்டோடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை வாசிக்கிறதும் கேட்கிறதும் அதன்படி செய்கிறதில் இந்த யோசுவா முனைப்பாய் காணப்பட்டார். ஆகினாலே இந்த யோசுவாவை ஆண்டவர் கனம் பண்ண விரும்பினார். இந்த 3:7 வாசிக்கும்போது யோசுவா 3:7 நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதை இந்த ஜனங்கள் காணும்படிக்கு, அறியும்படிக்கு இன்றைக்கு அவர்கள் கண்கள் முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். எப்படி மேன்மைப்படுத்தினார்? முந்தின வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் யோசுவா மூலமாக யோசுவா ஆசாரியர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக நடந்து போங்க என்று சொல்கிறார். ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய ஆசாரியர்கள் அல்லது கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக நிற்கும். அடுத்த கீழே இருக்கிற தண்ணி அது கடலுக்கு போய்விடும். நீங்கள் அந்த உலர்ந்த தரை வழியாக யோர்தானை கடந்து போவீர்கள் என்று ஜனங்களை சொன்னார். மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஆசாரியர்களுக்கு நடுவே 2000 முழம் இடைவெளி இருக்க வேண்டும், யாரும் கிட்டி வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி ஆலோசனை சொன்னான். பாருங்க, அதே போல் கர்த்தருடைய ஆசாரியர்கள் கால்கள் அந்த யோர்தான் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் பிரிந்து போனது. யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு பாயும் என்று வாசிக்கிறோம். இந்த யோர்தானை பிரித்தவர்கள் 3 பேர். ஒன்று யோசுவா, 2வது எலியா, 3வது எலிசா. அதில் பிரதானமான மனிதன் இந்த யோசுவாவாய் காணப்படுகிறார். யோசுவா சொல்லுகிறார், ஜனங்களை ஆசாரியர்களை பார்த்து, உடைய கால்கள் அந்த தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் அந்த தண்ணி பிரிந்து போகும், அது ஒரு குவியலாக நிற்கும் என்று சொல்லி பாருங்கள். அதே போல் ஆசாரியர்கள் செய்தார்கள். ஜனங்களும் ஆசாரியர்களுக்கு பின்பதாக சென்று அந்த யோர்தானை கடந்தார்கள். எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக ஆண்டவர் இந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இன்னும் யோசுவோட வாழ்க்கையில் அநேக திவ்ய சுபாவங்கள் காணப்பட்டது. 2 மாத்திரம் உங்களுக்கு சொன்னேன். குறிப்பாக சொல்லப்போனால் யோசுவா நன்றாக ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். ஆண்டுடைய பாதபீடத்தில் அமருகிறவராய் காணப்பட்டார். நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறவராக அதன்படி செய்கிறவராய் காணப்பட்டார். ஆகினாலே தேவன் அந்த யோசுவாவை கனம் பண்ணினார், எல்லா ஜனங்களும் முன்பதாக மேன்மைப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் கனம் பண்ணுகிறதான ஒரு அனுபவம், கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக நீங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் பிரதானமாய் செய்ய வேண்டியது ஆண்டுடைய பாதபீடத்தில் அமருகிறவர்களாக, ஆண்டுடைய சமூகத்தில் அமருகிறவர்களாக, ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, உங்களுடைய பிரச்சனைகளில் ஆண்டோடத்தில் சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.
அதாவது ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆண்டோட வேத வசனத்தை வாசிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று 1 சங்கீதம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம், 2:3 வாசிக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக, வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக, அந்த வசனப்படி கை கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்களானா நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். கனம் பண்ண அவர் ஆவல் உள்ளவராய் காணப்படுகிறார். நீ கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணும்படியாக ஆண்டோட சமூகத்தில் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையிலும் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை எங்களை ஜெபிக்கிறவளாக, ஆண்டவரை துதிக்கிறவளாக, வேதவசனத்தை வாசிக்கிறவளாக எங்களை தேவன் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக, மேன்மை உள்ளவளாக தேவன் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா, யோசுவாவை கனம் பண்ண தேவன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டதான உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நீ கனம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேன்மை உள்ளவளாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை மேன்மை உள்ளவளாய் மாற்றுவதற்கு 2 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவர். ஒன்று, ஆண்டோடைய பாதத்தில் அமர வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் விட்டு யோசுவா பிரியாது இருந்தது போல ஆண்டோடைய பாதப்படியில் அமர்ந்து ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஆண்டோடைய வேதவசனத்தை வாசிக்க அவைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவர். அந்த அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தந்து விடுங்க. அப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.